ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்ட்ராடிபி சேனல். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் நீட் 2025 தேர்வுக்கு விண்ணப்பிக்க அப்பார் ஐடி வேணுமா இல்லையா அப்படின்றத பற்றி தேசிய தேர்வு முகமை விளக்கம் கொடுத்துருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். அதாவது இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, தேசிய தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வு இளங்கலை நீட் யூஜி விண்ணப்பங்கள் விரைவில் தொடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தேசிய தேர்வு முகமை நீங்கள் யூஜி நீட் விண்ணப்பிக்கிறதுக்கு அப்பார் ஐடி கண்டிப்பாக தேவையில்லை அப்படின்றத அவங்க உறுதி செஞ்சுருக்கிறாங்க. ஸோ ஆர்வம் உள்ளவர்கள் கிடைக்கக்கூடிய பிற வழிகளை பயன்படுத்தி நீட் தேர்வுக்கு தொடர்ந்து பதிவு செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது பற்றிய விவரங்கள் விரைவில் பார்த்தீங்கன்னாக்கா தகவல்களாக வெளிவரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா நீட் தேர்வு பேனா மற்றும் பேப்பர் முறையில் ஒரே ஷிஃப்ட்டில் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரம் நீட் தேர்வு தேதி மற்றும் விண்ணப்ப விவரங்கள் இன்னும் அறிவிக்கப்படவில்லைன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க ஜனவரி 14 அன்று வெளியிடப்பட்ட அறிவிப்பில் விண்ணப்பதாரர்கள் ஆதார் விவரங்களை புதுப்பிக்கவும் அப்பார் ஐடியை ஒருங்கிணவும் கேட்டுக்கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்பார் ஐடி அதாவது இதுக்கு முன்னாடி அகாடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட்ஸ் அல்லது ஏபிசி ஐடி என அழைக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. மாணவர்களின் கல்வி விவரங்களை டிஜிட்டல் முறையில் சேமித்து அவர்களின் கல்வி பயணத்தின் விரிவான பதிவு உறுதி செய்யவே பார்த்திங்கன்னா இந்த அப்பார் ஐடி வடிவமைக்கப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு நீட் தேர்வுக்கு உண்டான கூடுதல் விவரங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த டோல் ஃப்ரீ நம்பரை யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி அப்படி இல்லைனா நீட் யூஜி 2025 என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனா அதிகாரப்பூர்வ இணையதளமான neet.nta.nic.in வெப்சைட்டில் நீங்கள் பார்க்கலான்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அப்பார் ஐடியை நீங்கள் உருவாக்குறதுல அவங்க தெளிவான ஒரு வீடியோவும் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ படிப்படியான பயனர் வழிகாட்டியை தேசிய தேர்வு முகமை வழங்கியுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆதாரங்களை பார்க்க விண்ணப்பதாரர்கள் ஊக்குவிடப்படுகளான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அதை பார்க்கணும் அப்படின்னா appar.education.gov.in அப்படின்ற வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த நீட் 2025 யூஜி எக்ஸாமை பொறுத்த மட்டிலும் நீங்கள் ஆன்லைனில் நீட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு அப்பார் ஐடி தேவையில்லை அப்படின்றத அவங்க தெளிவுபடுத்தியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.